இதோ பனையரின் வாழ்க்கை ஒரே கவிதையில் 6 மாசம் காடு 6 மாசம் வீடு. இதுதான் எங்க வாழ்க்கை. நாங்க வாழும் காடு இதோ உங்கள் கண் முன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்துட்டு கட்டுப்பால பனை சீசனில் வந்துட்டு பருவ பனை வந்துட்டு ஒரு பனை இடிக்கிருக்கிறோம். இந்த ஒரு பனையில் பதினி எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பாலை கசம்பு எல்லாத்துலேயும் மொத்தமாக சேர்த்து இடிக்கிருக்கோம். இந்த பாருங்கள், பதினி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். என்ன தெரிகிறது? சுண்ணாம்பாலி போட்டு களையத்தை எங்கிட்ட அமைச்சு அடிங்க. தெரியுதா? அப்புறம் இந்த கடைஞ்சலுக்கு அறுத்து விடு. கீழே கீழே நோஞ்சி கீழே இறக்கு ஏட்டி. ரைட். இப்போ சுத்தமாக தெரியலவோ. ரைட், சூப்பராக இருக்கு. நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த பாலையெல்லாம் எடுக்கணும். இந்த பாலையை இதே பருவத்தில் வச்சு எடுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பாலையெல்லாம் எடுக்கணும்னா நல்லா போடும். அதே மாதிரி இந்த பாலையில் இருந்து சின்னதாக வரும்ல கசும்பு, இந்த கசும்பு எடுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம இந்த ஒரு பாலை எடுத்து பாருங்கள், இந்த பாலையும் எடுக்கலாம். மொத்தம் இந்த பண்ணில் இன்னும் 2 பாலை இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பருவப்பனை அறுத்து பதினி ஊற்றின பதினி வந்துட்டு இப்போ வந்து பருவப்பனை பதினி. நம்ம கட்டுப்பால சீசனில் வந்துட்டு பருவப்பனை ஒரே ஒரு பனை வந்துருந்துச்சு, பாலாக வந்துருந்துச்சு. அந்த பனையை அறுத்து இடுக்கி இருந்தபோது நல்லா தான் பயணி போட்டுருந்துச்சு. அதே மாதிரி எல்லா பனையும் பருவப்பனை இப்போ சீசன் கிடையாது. இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மாதம் ஆகணும் பருவப்பனை ஃபுல்லாக வரணும்னா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை வந்துட்டு கட்டுப்பாலை தான் வரும். கட்டுப்பாலை அடித்து முடித்ததுக்கப்புறம் தான் பருத்தப்பனை. இப்போ வந்துட்டு நம்ம பருத்தப்பனை சீவி முடிச்சிருக்கிறோம். நாங்கள் இன்னும் ஒரு கட்டுப்பாலை பனை இருக்குது, அதையும் செய்வோம். உள்ளே எடுக்கணும், அது தெளிஞ்சிருக்காது மாமா. பதினி வந்து எல்லோரும் இப்படி பதினி குடிச்சிருப்பீங்களா? ஸ்ட்ரைட்டாக பனையரிட்டே வாங்கி தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அந்த உள்ளே நடக்கிற எறும்பு பூச்சி எல்லாம் கிடக்கும், எல்லாத்தோட சேர்த்து குடிக்கும். இந்த பட்டையை சேர்ந்து மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இந்த முத்து எதுக்கு போடுறியா? இந்த கொதியா மரம். இந்த முத்து எங்க இருந்து கிடைக்கும் உங்களுக்கு? கடையில. இது என்ன முத்து? முத்து ஆமணக்கு.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி கேட்டிருந்தாப்புல 1 கிலோ கருப்பட்டி நம்மகிட்ட கேட்டிருக்காப்புல. நம்ம அது மாதிரி ஒரு சின்ன கொட்டான் நம்ம வீட்டில் முடஞ்சி தந்திருப்பாங்க. அந்த கொட்டானில் இப்போ அவங்களுக்கு 1 கிலோ கருப்பட்டி நம்ம இதில் டெலிவரி பண்ண போகிறோம். கேஷ் ஆன் டெலிவரி தான். நம்ம அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் காசை கையில் கொடுத்து நம்ம வாங்க போகிறோம். வாங்க, நம்ம பேக்கிங் இப்படி தான் இருக்கும். இதில் அப்படியே வச்சு மேலே நம்ம அவங்க அட்ரஸை போட்டு சீல் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே வச்சு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமே காசு தந்தாலே போதும். இந்த மாதிரி கரெக்டாக அடுக்கியாச்சு. அதே மாதிரி மேலே மூடுறதுக்கு அதோட ஒரு சின்ன மூடி மாதிரி வருது, உள்ளே வச்சு கரெக்டாக இதில் வச்சு மூடிட்டோம். அவ்வளோதான். இதில் வந்துட்டு நம்ம அவங்க அட்ரஸ் சீல் பண்ணி கரெக்டாக அவங்க வீட்டுக்கே போயிடும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே நீங்கள் காசு தரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காசுலாம் பெரிய இது கிடையாது. உங்களுக்கு பொருள் நான் தரமாக இருக்கும். எங்கள் தரமாக இல்லை அப்படி இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் எதுனாலும் நீங்கள் என்கிட்ட உடனே கேளுங்க. எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் நாங்கள் திருப்பி உங்களுக்கு ரீ பண்ணுறோம்.